Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1036 பார்ட் 2. ஓபன் பண்ணா கைடோ பாத்தீங்கன்னா கின்னோட நடு மண்டையிலேயே சும்மா நங்குன்னு வச்சிட்டான். ஆல்ரெடி சண்டை போட்டு பாடி எல்லாம் பஞ்சராகி போய் கிடக்குது. இதுல வேற இப்படி வந்து அட்டாக் பண்ணா பாவம் பையன் என்ன ஆவான்? மண்டை உடஞ்சு ரத்தம் பொல பொலன்னு வந்து ஆள் அங்கேயே மட்டே கண்ணெல்லாம் வெளுத்து போச்சு. அப்படி ஒரு அடி முரட்டு அடி எட்டமே ரத்த கலரியா இருக்குன்னா பாருங்க. ஓகேக்கோ செத்து போயிட்டான், காஞ்சிரோ செத்து போயிட்டான். இப்போ கின்னோட நிலைமை மோசம். ஆக்சுவலா அந்த கைடோ பாத்தீங்கன்னா நம்ம மொமனசுகேவை தான் இப்ப வெட்டிட்டு போறான். கின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடி வாங்கியுமே அவனால முடியலன்னு விட மாட்டேங்கிறான். அல்லா அடிக்கிட்டே கைடோவை அட்டாக் பண்ண போவான். ரத்தம் பயங்கரமா ஊத்துன்னு ஊத்துது. ஒன்ன நான் மொமனசுகே கிட்ட போக விட மாட்டேன்டான்னு அந்த கத்திய வச்சு கைடோ உடம்புலயே ஒரு சொருகுவான். அதுவும் அந்த உடஞ்ச கத்திய வச்சு. அப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அதாவது மொத்த லேண்ட் ஆஃப் ஆனவும் ஒரோச்சி கைடோ கைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அகசாயானயன் எல்லாத்தையுமே பெரிய துரோகிங்க, இவங்களை எங்க பார்த்தாலும் கொல்லணும்னு சொல்லி பயங்கரமா போஸ்டர்லாம் வச்சாச்சு. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு அக்கு வேற ஆணி வேற பக்காவா வரைஞ்சு வச்சிருப்பானுங்க. ஏன்னா அந்த டைம் காஞ்சிரோ இவங்க கூட தானே இருந்தான். இவங்க மட்டும் அந்த டைம் அவங்க கையில மாட்டி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் அம்பவமா இருக்கும். அதுக்கப்புறம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கலரெல்லாம் வச்சிட்டான்னு வைங்க. இன்னும் ஒரு நாள் இருந்துகிட்டு இனிமேட்டு நீங்க என்னி அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பந்தான் எந்த ஒரு பிரச்சனையும் வராதும்பா. ஏன்னா இவன் குசுகி ஓடனோட பையன் தான் உயிரோட இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல, வில்லன் குரூப் ஆளுகளா இருந்தா விரட்டி வெட்டுவானுங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதனால இப்படி ஒரு பிளான போட்டாங்க. இதுல என்ன ஒரு பஞ்சாயத்துனா நம்ம கின்னால மொமனசுகேன்னு அவன் பேரை மட்டும் சொல்லி கூப்பிட முடியல. மொமனசுகே சாமான்னே சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா அவங்க இதுல சாருன்னு மரியாதை கொடுக்குற மாதிரின்னு வைங்க. மொமனசுகே எல்லாம் டேடி நீருவான். ஆனா அவனாலதான் முடியல. இப்படியே ஒரே ஃபன்னு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மொமனசுகே அடிக்கடி அவங்க அப்பாவை நினைச்சு அழுவான். அந்த டைம்ல எல்லாம் கின்னு தான் அவன் கூட ஆறுதலா இருந்தது. இப்படி ஒரு அப்பா பையனா 2 பேர் இருந்ததை யோசிச்சு பார்த்து கதறி அழுவான். சாக போறான் போல. அதான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ மொமனசுகேவை காப்பாத்த முடியல. அவன் கண்ணு முன்னாடியே சாக போறான்னு தெரிஞ்ச உடனே அவனால முடியல. அழுகையா வருது. கூடவே எப்படியாச்சும் அவனை கொன்னே தீரணும்னு வெறியில கையில இருக்க கத்திய வச்சு கண்ணா பின்னான்னு குத்துன்னு குத்திட்டு இருப்பான்னு வைங்க. அந்த டைமுங்கும் போது ஷினோபு மொமனசுகேவை தூக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுவா. அவனுக்கு எப்படியாச்சும் அவனை காப்பாத்தியே தீரணும். ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து நடு முதுகுலயே நச்சுன்னு இறக்குவான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல கின்னு உயிரோட இருப்பாங்கிறது டவுட் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அவன் அடிக்க இந்நேரத்துக்கு செத்து சுடுகாட்டுக்கு போயிருக்கணும். நான் இவ்வளவு தூரம் கடைசி மூச்சு வரைக்கும் வந்திருக்கான். மேபி இப்ப இறந்தாலும் இறந்துருவான். ஏன்னா நல்லா கத்தி வச்சு சொருகிட்டான். கைடோ பாத்தீங்கன்னா ஜெயிச்சாலும் கூட கடுப்புல தான் போவான். நீங்க எல்லாருமே தோத்துட்டீங்கடா, இனிமேட்டு உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு கொலை வெறியில தான் வந்துட்டு இருப்பான். இனி மொமனசுகேவை கழுத்தை திருகி கொள்ற வரைக்கும் அவன் எங்கேயும் ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல. அப்ப அந்த டைம் மொமனசுகேவும் கின்ன பத்தி யோசிச்சு பார்ப்பான். எப்பவுமே இவனுக்கு சப்போர்ட்டா கூடவே இருந்து சண்டைக்காக ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தான். ஆனா இதுக்கப்புறம் அவன் இவங்க கூட இல்லங்கும் போது அவனால அதை ஏத்துக்க முடியல. அந்த டைம் பாத்தீங்கன்னா லூஃபி தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கத மொமனசுகேவால ஃபீல் பண்ண முடியுது. லூஃபின்னு சொல்லுவான். ஆனா தலை பயங்கரமா வலிக்கும். அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த சைபார்க்க நம்மால கையிலேயே தூக்கிட்டு வந்திருப்பான். அதுல என்ன பேசினாலும் சரி இந்த மொத்த இடத்துக்கும் கேட்கும். அது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வைங்க. பையன் என்ன பண்ணிட்டான், இது மூலியமா நம்ம எல்லாத்திட்டையும் பேசலான்னு நான் தான் மொமனசுகே எல்லாத்துக்கும் கேக்குதா, நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும். அதுவும் நான் சொன்னதுல இது லூஃபி சொல்ல சொன்னது அப்படிங்கும் போதே யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா அவனை தான் தோக்கடிச்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி இவன் பேசுறான்னு ஒரே குழப்பம். ஆனாலும் அவன் சொல்லுவான், நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், லூஃபி தோக்கவும் இல்ல அவன் சாகவும் இல்ல, திரும்பி வருவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி முடியலனாலும் சரி வெறியோட சண்டை போடுங்க, யாரும் கைவிட்ட வேண்டாம், நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நிறுத்தாம சண்டை போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் சும்மா வெறி ஏறிடுச்சு. அதுவும் மொமனசுகே ஆர்டர் கொடுத்துட்டாங்க போது ஆம்ராய்ஸ் எல்லாருமே இன்னும் பூஸ்ட் அப் ஆயிருவாங்க. இங்க லூஃபி பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலுமே அவன் உள்ளுக்குள்ள இருந்து சொல்றான், யாரும் கவலைப்படாதீங்க, நான் திருப்பி வருவேன், கண்டிப்பா கைடோவை கைமா பண்ணாம விட மாட்டேன், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே தண்ணிக்குள்ள போவான். ஆனா வாயெல்லாம் அசையாது, வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அப்படின்னா பையன் ஏதோ ஒரு வழியில ரிட்டர்ன் வரப்போறான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பா கைடோவை கண்டம் பண்ணாம விட மாட்டான். என்ன ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.